என்னது இது? யாரு பார்த்த வேலை? ஒன்றும் புரிய மாட்டேக்கே. ஏன் இப்படி ஆயிருக்கு? சரி, இது இப்படியே கிடக்கட்டும். இதை பற்றி பிறகு யோசிப்போம். இவரை முதல்ல வேலைக்கு அனுப்பிடுவோம். இன்னைக்கு காதலர் தினம். இவர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த மனுஷன் திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு வருஷம் வருஷம் காதலர் தினம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மனுஷன் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார். லட்சுமி, இந்த கூப்பிட்டுட்டாருல. ஏங்க இந்த வாரேன். ஏங்க என்னங்க? ஆபீஸுக்கு கிளம்புதே, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரிங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டேன். என்ன ஸ்டேட்டஸ் பார்த்த? நீங்க வச்சிருந்த ஸ்டேட்டஸ் தாங்க. அன்பே, உன்னை பார்க்காமல் என் நாளே நகர மாட்டேங்குது, காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்களே, அதை தான் பார்த்தேன். ஐயோ, இது நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற மீனா மேடத்துக்காக வச்சது இல்ல. புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட எப்படியாவது பேசி பழகலான்னு பார்த்தேன். இவ எப்போ பார்த்தா இவளுக்கு தெரியாம போட்டு விட்டேன் போலயே. ஏங்க என்ன யோசிக்கீங்க? நீ பாத்தியா லட்சுமி? சரி சரி, நான் தான் வச்சேன். போயிட்டு வரேன்னு. சரிங்க, சாயந்தரம் நான் ரெடியா இருக்கேன்னு. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். இவ சாயந்தரம் எதுக்கு ரெடியா இருக்க போறான்னு தெரியலையே. சாயந்தரம் எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே என்னைய ஹோட்டலுக்கு கூட்டு போவாரு, சினிமா கூட்டு போவாரு, பிறகு கடைக்கு கூட்டு போய் சேலை எல்லாம் வாங்கி தருவாரு. வருஷம் இதெல்லாம் பண்ணுவாரு. அதுக்கு தான் ரெடியா இருக்கேன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளை அத்தை பார்த்துக்கிடுவாங்க. நம்ம போய் இவர் கூட நல்லா சுத்திட்டு வரலாம். எனக்காவது ஒரு நாள் தானே கூட்டு போறாரு. அதனால அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை, பூமியில் நீ வாழும் காலம் தோறும் உண்மையில் உன் ஜீவன் என்னை சேரும். சரி, நம்ம எப்படி ராத்திரி ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம். பிள்ளைகளுக்கு பார்சல் வாங்கிட்டு வருவோமா என்னன்னு தெரியல. எதுக்கும் கொஞ்சம் மாவு அரைச்சி வச்சிருவோம். மாவு இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு தோசை கேட்டால் அத்தை படக்குன்னு தோசையை ஊற்றி கொடுத்துருவாங்க. முதல்ல போய் மாவு அரைக்கிறதுக்கு அரிசியை ஊற போடுவோம். ஏமா, இந்த சேலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு. ஏன்னா சேலை அழகு போல இருக்குல்ல, சிவப்பு கலர் சேலை நல்லா இருக்கே. மாலை காண்டி வாங்கிட்டு வந்தேம்மா. நல்லா இருக்குமா அவனே, நீயே அவளை கூப்பிட்டு கொடு, அப்பதான் சந்தோஷப்படுவா. மாலா, கொஞ்சம் இங்க வாயே. ஏங்க என்னங்க? இந்தா மாலா, காதலர் தின வாழ்த்துக்கள். ஏங்க இது எனக்காங்க? எனக்காண்டியே வாங்கிட்டு வந்தீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்லா இருக்கு. உங்க வீட்டுல வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவன் நீ. என்னைய லவ் பண்ணிட்டு என் கூட கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்து கிடக்க. அப்பா அம்மா வீடு வாசல் அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு எனக்காக தானே வந்திருக்க. அதனால உன்னைய நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். சரியா? காதலர் தின வாழ்த்துக்கள். ஏங்க நானும் உங்களுக்காண்டி ஒன்று வாங்கியிருக்கேன். நீயும் கிஃப்ட் வாங்கியிருக்கியா? என்னது வாங்கியிருக்க? ஏங்க இந்த மோதிரம் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். ஏட்டி, எனக்கு கூட தெரியாம எப்போ வாங்கின? எத்தே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வாங்கினேன். பரவாயில்லையே, துட்டு சேர்த்து வச்சு எனக்காண்டி ஒரு மோதிரம் வாங்கியிருக்கியே. இப்ப தங்க விற்கிற விலைக்கு எவ்வளவு விலை வந்திருக்கும்? பரவாயில்லங்க, உங்களுக்காண்டி செய்யும் போது எனக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது. சரி மாலா, நீ சாயந்தரம் ரெடியா இருன்னு. சாயந்தரம் நான் வந்து உன்னைய ஹோட்டலுக்கு கூட்டு போறேன். ஏங்க சாயந்தர கதையை விடுங்க. மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காண்டி நான் இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சு வைக்க போறேன். மத்தியானமா? சரி, மத்தியானம் வாரேன்னு. ஏதாவது பெர்மிஷன் போட்டுட்டு மத்தியானம் வந்துட்டு போறேன். என் பிள்ளைகள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நெடுவாளி, ஏட்டி நெடுவாளி, வீட்டில் இருக்கேட்டி? வாமா லட்சுமி, எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் கனகாக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, உன் ஃப்ரெண்டை மருமவளாக வச்சுக்கிட்டு நல்லா எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏதோ இருக்கேம்மா. என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவா. முதல்ல சின்ன பிள்ளையா இருந்தா ஒன்றும் உலகம் தெரியாமல் அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு அலைஞ்சா. இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டு அவள் வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வா. உங்களையும் நல்லா பார்த்துக்கிடுவா. சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நீ அவளை பார்க்க தானே வந்திருப்ப. இரு கூப்பிடுதே. அடியே வளர்ந்து கட்டவளே, இங்கே வா. யார் வந்திருக்கான்னு பாரு. உன்னை பார்க்க லட்சுமி வந்திருக்கா. இந்த வாரேன். லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? வாங்கக்கா, உட்காருங்க. உட்காரெல்லாம் நேரம் இல்லாட்டி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் ஓடி வந்தேன். அப்படி என்னக்கா முக்கியமான விஷயம்? சொல்லுங்க. அது நான் நிற்கிறதுனால தான் சொல்ல மாட்டேக்கா போல.
சரி நான் போகிறேன், நீங்கள் பேசுங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கனகாக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்லம்மா, எனக்கு உள்ள வேலை கிடக்கு, பிள்ளை அழுவுது, நான் போய் பார்க்க போகிறேன். லட்சுமி அக்கா, என்ன முக்கியமான விஷயம்? திடீர்னு காலங்காத்தாலே ஓடி வந்திருக்கீங்க. ஏட்டி இந்த ஃபோனை பாரு, 5000 ரூபா வந்திருக்கு. காலையில யார் போட்டு விட்டான்னு தெரியல, அக்கௌண்ட்ல 5000 ரூபா கிடக்கு. யார் போட்டாக்கா? அதான் எனக்கு ஒன்றும் தெரியலட்டி. பார்க்க 5000 ரூபா வந்திருக்கு. யாராவது மாற்றி கீத்தி அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கேன். நம்ம என்ன செய்ய? யார்கிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியும்? பேசாம ஏடிஎம்ல போய் காசை பூரா எடுத்துருவோமா? எங்க வீட்டுக்கார் வேற அன்னைக்கு என்கிட்ட இருந்து 5000 ரூபாய் பிடிங்கிட்டு போயிட்டாரு. துணிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேன், அந்த காசை பிடிங்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு காதலர் தினம்னு அவர் போட்டு விட்டுருப்பாரோ? ஏக்கா, அது கவர்மெண்ட் போட்ட துட்டுக்கா. மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அது 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டு கோடை விடுமுறைக்கு நம்மளுக்கு சிறப்பு பணம்னு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்கக்கா. இந்த எலெக்ஷன் வர்றதுனால ஒரு 3 மாசத்துக்கு எதுவும் காசு போட முடியாதான், அதனால மொத்தமாக சேர்த்து போட்டாங்க. அப்படியாடி? அது அப்ப நம்ம துட்டு தானா? நான் தான் தெரியாம ஓடி வந்தேனா? ஆமாக்கா, உங்கள் துட்டு தான். எடுத்து சேர்த்து செலவு பண்ணுங்க, எனக்கும் காலையிலே வந்துட்டு. இவ்வளவு நேரம் நான் மாங்கு மாங்குன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டு இப்ப சொல்லுத பாரு. நீங்கள் என்ன சொல்லுதீங்கன்னு பார்ப்போன்னு நினச்சேன். சரிட்டி, பரவாயில்ல. திடீர்னு ஒரு 5000 ரூபாய் கிடைச்சிருக்கு. நான் கூட எங்க வீட்டுக்காரர் தான் போட்டு விட்டாரு போலன்னு நினைச்சேன். அவர் ஏன் போட போறாரு? உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனவர் கொண்டு வந்து போடுவாராக்கும். இல்லட்டி, இன்னைக்கு காதலர் தினம்ல, அதனால திடீர்னு சூப்பரைஸ் பண்ணுவாரே, அதனாலதான் சரி போட்டிருப்பாரு. நம்மளுக்கு எதுவும் பொருள் வேணா வாங்கிக்கிட சொல்லுதாரு போலன்னு பார்த்தேன். எது வேணாலும் வாங்கிக்கோங்கக்கா, இது உங்கள் துட்டு தான். காதலர் தினத்துக்கு உங்கள் வீட்டுக்கார் போட்ட துட்டு கிடையாது, கவர்மெண்ட் போட்ட துட்டு. சரிட்டி, நீங்க என்ன வெளியெல்லாம் போலையா? ராமு குளிக்க போயிருக்காருக்கா. நான் தூங்கிட்டு இருந்தேன், அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வந்த பிறதான் நான் gift எல்லாம் கொடுக்கணும். நல்ல போய் கொண்டாடிட்டு வாங்கடி. நானும் சாயந்தரம் வெளியே போவேன், எங்க வீட்டுக்கார் வந்து கூட்டு போவாரு. நாங்கள் தான் காதலிச்சு கல்யாணம் முடித்தோம், சுற்றிக்கிட்டு அலைதோம். நீங்களும் நல்லா சுற்றிதிக்க பார்த்தீங்களா? நல்லா ஜாலியாக இருங்கக்கா. ஆமாடி, வருஷம் எங்க வீட்டுக்காரர் வெளியே கூட்டு போயிருவாரு. ஹோட்டலுக்கு கூட்டு போவாரு, படத்துக்கு கூட்டு போவாரு. அப்புறம் சாயந்தரம் நல்லா போய் ஒரு சேலெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் எப்போ சாயந்தரம் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். போகும்போது இந்த கொண்டையும் இந்த சேலையும் போட்டு போவாதீங்க. நல்ல சேலையை கட்டிட்டு நல்லா அழகாக தலை சீவி பூ வச்சுட்டு போங்க, சரியா? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன், வீட்டில் போய் ஷாம்பு போட்டு குளிக்கணும். பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கட்டி வச்சிருக்கேன். போகும்போது வச்சுட்டு போகிறேன். சரிக்கா, போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. நாளைக்கு மரத்தடியில் உட்காந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிட்டி, நீங்க சந்தோஷமா இரு. காதலர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸுக்கா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரிட்டி, நான் போயிட்டு வரேன். இந்த துட்டை பார்த்துட்டு தான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தேன். யாரும் தெரியாம போட்டிருக்காங்க போல நினைச்சேன். கடைசியில் நம்ம துட்டா போயிட்டு. சரி, நம்மளுக்கு லாபம்னு வச்சுக்கிட வேண்டியதுதான். சரி, நான் போயிட்டு வரேன். நந்தினி, நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சும்மா கதை விடாதீங்க விஜய், இந்த ட்ரெஸ் எத்தனை தடவை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். என்ன வேணும் உங்களுக்கு? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நந்தினி. தேங்க்ஸ் விஜய், உங்களுக்காக நானும் ஒன்று செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க. என்னது அது டம்ளர்ல வச்சிருக்க? விஜய், உங்களுக்காக நானே செஞ்சேன். உங்களுக்கு பாசந்தின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் இதை செஞ்சேன். குடிச்சு பாருங்க. நந்தினி, எனக்கு பாசந்தி பிடிக்கும்னு நீயா செஞ்ச? ஆமா விஜய், நானே செஞ்சேன். சூப்பரா இருக்கு நந்தினி. எப்படி செஞ்ச? உனக்கு சமைக்க தெரியாதுல்ல? யூடியூப்பை பார்த்து செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்கு நந்தினி. இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல பாசந்தி சாப்பிட்டுருக்கேன், ஆனா நீ செஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா செஞ்சிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் உங்க மேல பாசம் வச்சுட்டு செய்ய மாட்டாங்க. நான் ஆனா உங்களுக்காண்டி தனியா ஸ்பெஷலா செஞ்சேன்ல, அதான் நல்லா இருக்கு. ஆமா நந்தினி, ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் நீ பிரிச்சு பாரு. விஜய், என்னது இது? போனு என்கிட்ட தான் ஏற்கனவே போன் இருக்குல்ல. நீ எந்த பழைய டப்பா போனு தானே வச்சிருக்க? பாதி நேரம் கேக்கு, பாதி நேரம் கேட்கவே மடக்கி அதை வச்சு தட்டிட்டு கிடக்க. அதான் உனக்கு புது போன் வாங்கிட்டு வந்தேன். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற மாடல். அந்த போனே நல்லா தான் இருந்துச்சு, அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்கு இப்போ திடீர்னு இதை போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க? உனக்கு பிடிக்கலையா நந்தினி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய், ஆனால் ஏற்கனவே ஒரு ஃபோன் இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். அந்த ஓட்ட போனை நீ வச்சுக்கிட்டு அலைய வேண்டாம், சரியா? நான் ஃபோன் போட்ட பாதி நேரம் உனக்கு கேட்க மாட்டேக்கல, அதனாலதான் இது வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃபோன் உங்க அம்மா வாங்கி கொடுத்தது தான். நீ ஞாபகத்துக்கு பத்திரமா கண்ணாடி டப்பால போட்டு வச்சுக்கோ, சரியா? இதை யூஸ் பண்ணு. சரி விஜய், இந்த ஃபோனே யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு.
தேங்க்ஸ் விஜய். எதுக்கு எனக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? நீயும் நானும் வேற வேற கிடையாது. சரியா? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னைய அடுத்த ஆள் ஆக்காத. சரி விஜய். சரி வா, இன்னைக்கு நான் லீவ் போட்டுட்டேன். 2 பேரும் வெளியே போயிட்டு வருவோம். நான் காலேஜுக்கு போகணுமே. காலேஜ் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கிடையாது. இன்னைக்கு நீ லீவு. வா போவோம். சரி வரேன். ஐயையோ, என்ன இவ காலங்காத்தாலே பேப்பரும் கையுமா உட்காந்துக்கிட்டு இருக்கா? கதையை முடிச்சிருவா போலயே. நெட்டம்மா, ஹாப்பி லவர்ஸ் டே. நன்றி மிஸ்டர் நாலு கண்ணா பொக்கவாயா, உங்களுக்காண்டி நான் ஒரு கவிதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நெட்டம்மா, நான் உனக்காண்டி gift வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐ கிஃப்டா? கொண்டாங்க கொண்டாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கேன். இது என்ன 2 ட்ரெஸ் இருக்கு? ஆமா நெட்டம்மா, ஒன்று இப்போ போடு, ஒன்று சாயந்தரம் நம்ம வெளியே போகும்போது போட்டுக்கோ. சாயந்தரமா வெளியே போகிறோம், இப்போ போலையா? லீவ் போடலாம்ல? நெட்டம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நெட்டம்மா. ப்ளீஸ் நெட்டம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துருதேன். சரியா? சாயந்தரம் உன்னை வெளியே கூட்டு போறேன். சரி பொக்கவாயா, வேலையை பாருங்க. வேலை தான் நம்மளுக்கு முக்கியம். இதா பிறகு பார்த்துக்கிடலாம். நம்ம தான் எப்போ நினைச்சாலும் வெளியே போறோமே. நெட்டம்மா, ஒரு ட்ரெஸ்ஸை இப்போ போட்டுக்கோயேன். போட்டு வந்து காட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க. சரி, நான் ஒரு கவிதை சொல்லிட்டு போயிட்டா? ஐயோ கடவுளே, எப்படி சிக்கியிருக்கேன்னு பாருங்க மக்களே. வேண்டாம் நெட்டம்மா, நீ முதல்ல போய் ட்ரெஸ்ஸை போட்டு வா, அதுக்கு பிறகு கவிதையை கேட்க. சரி சரி, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கவிதை சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். நான் போய் போட்டு வந்துடுதேன். இங்கேயே நில்லுங்க. ஐயோ கடவுளே, இன்னைக்கு தப்பிக்க முடியாது போலயே. வச்சு கவிதை சொல்லுதேன்னு கழுத்த இருப்பாளே. அவள் வர்றதுக்குள்ளேருந்து கவிதை பேப்பரை தூக்கி தூர வீசிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், ரோட்டில் எவனாவது இதை படித்து பார்த்துட்டு செத்துருவான். நம்மளே கேட்போம் என்ன செய்ய. மற்றவங்க சாவறதை விட நம்மளே சாவறது மேலு. நெட்டம்மா, ரெடி ஆயிட்டியா இல்லையா? வந்துட்டேன். நெட்டம்மா, எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கு. எப்படி தான் நீங்கள் மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு வரீங்களோ தெரியல. அழகாக வாங்கிட்டு வரீரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொக்கவாயா. உனக்கு பிடிச்சிருக்கா நெட்டம்மா? சரி சரி. இன்னொரு ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, அதையும் பார்த்துட்டேன். பேண்ட் சட்டை சாயந்தரம் போகும்போது போட்டுக்கிடுதேன். சரி நெட்டம்மா, நான் சாப்பிட்டு கிளம்புது என்ன, ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு. போயிட்டு வரேன். எங்கே ஓடப்பாக்கிரு? என் கவிதையை கேட்காம உங்களை எப்படி அனுப்புவேன்? சிக்கிட்டனே. சரி நெட்டம்மா, கவிதையை சொல்லு, கேட்டுட்டு போறேன். சரி ஆரம்பிக்க இருங்க. ஆரம்பி ஆரம்பி. எனக்கும் கவிதை சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் என் கவிதையை கேட்டு மயங்கி அந்த சோகம் உங்களை தாக்கி உங்களுக்கு ஏதாவது ஆகி கொலைகேஸ் ஆயிட்டுன்னா நாளில் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு கவிதை சொல்கிறத நிறுத்தி வச்சிருக்கேன் என் பிராணநாதரே. இருந்தாலும் நீங்கள் எனக்காண்டி என்னெல்லாம் செய்தீரு. 4 கண்ணு வச்ச பொக்கவாயா, என் பிராணநாதரே, என் கணவரே, என் ஒல்லிக்குச்சி கணவரே, என் ஊதுபத்தி கணவரே, உங்களை நான் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் எனக்கு கிடைச்சது நான் 7 ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால எனக்கு நீங்கள் கிடைச்சிருக்கீங்க. அதனால உங்களை நான் என்னைக்கு கைவிட மாட்டேன். உங்களை கண் கலங்காமல் பார்த்துக்கிடுவேன் என் பிராணநாதரே. பிராணநாதரே பிராணநாதரேன்னு பிராணனை போட்டு வாங்குதாளே. வத்தலும் தொத்தலுமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு உங்களுக்கு நான் சோறு போட்டு போட்டு நல்லா குண்டாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் நீங்கள் நல்லி எலும்புக்கு துணியை சுற்றி விட்ட மாதிரி தான் இருக்கீரு என் கணவரே. நான் என்ன செய்வது? எவ்வளவு சோறை தான் உங்களுக்கு போட? இனிமேல் கொழுப்பு அதிகமாக இருக்கிற நெய்யும் பாலுமா கொடுத்து தான் வளர்க்கணும் போல. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வாங்கி நிறைய போடுங்க. எல்லாத்தையும் தின்னு தின்னு நல்லா உங்களை குண்டாக்கி விட்டுருதேன். நெட்டம்மா போதுமே. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிடுதேன் என் கணவரே. அதோட என் உரையை முடிச்சுக்கிடுதேன். சொல்லு நெட்டம்மா. ஐ லவ் யூ பொக்கவாயா. ஏம்மா கிளம்புறோம். பிள்ளைகளா, வெளியே சுத்த போகிறதெல்லாம் சரிதான். பார்த்து கவனமாக இருக்கணும். சரியா? எங்கே போனாலும் சரி, முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க. நல்ல கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். சரியா? ராத்திரி சாப்பிட வீட்டுக்கு வந்துடணும். சரி ஆண்டி. ராத்திரி சாப்பாடை வீட்டில் வந்து தான் சாப்பிடணும். உங்கள் 2 பேருக்காண்டி நான் செஞ்சு வைப்பேன். ஒழுங்கு மரியாதையை வீட்டுக்கு வந்துடணும். 9 மணிக்கெல்லாம் 2 பேரும் வீட்டில் இல்லைன்னா காலை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சிருவேன். ஏம்மா அதுக்குள்ளே வந்துடுவோம்மா. ஆண்டி, நீங்கள் பத்திரமா இருங்க. நாங்கள் போயிட்டு வரோம். பார்த்து போங்க பிள்ளைகளா. இத்தாதாண்டி வண்டியில் போறீங்க. பார்த்து பத்திரமா போங்க. திருஷ்டி கழிச்சு விடுவோம். என் பிள்ளைகள் மேலே யாரு கண்ணும் பற்றக்கூடாது. எப்பவும் இதுக்கு 2 ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். சிம்ரன் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சூர்யா. வீட்டுல யாரையும் காணும். அம்மா உள்ள இருப்பாங்க கார்த்தி. இரு நான் கூப்பிடுதேன். அம்மா அம்மா.
ஏ பிரியா தங்கம், மாப்பிள்ளை வாங்க வாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் ஆண்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன மாப்பிள்ளை, நான் நல்லா இருக்கேன். வந்ததுலேருந்து 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. ஏம்மா உட்கார நேரம் இல்லைம்மா, நானும் கார்த்தியும் வெளியே போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கமாக வந்தோம், சரி அதான் உங்களை பார்த்துட்டு போமேன்னு வந்தோம். உங்களுக்காண்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? சாப்பாடெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நானும் பிரியாவும் பிரியாணி சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. அதான் உங்க 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்தோம். எப்படியும் விஜயும் நந்தினியும் வெளியே போயிருப்பாங்கல்ல, உங்க 2 பேருக்காண்டி சமைக்கணும், நீங்களும் சாப்பிட்டுக்கோங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே மாப்பிள்ளை, சரி சரி, பிரியாணி சாப்பிடுதோம். நந்தினியும் விஜயும் வெளியே போயிட்டாங்க, நானும் அவரும் தான் இருக்கோம். 2 பேரும் வந்துட்டு உட்காராமே ஓடலான்னு பாக்கிக்க. இருங்க, அவரை கூப்பிடுதேன். ஏங்க இங்கே வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடடே மாப்பிள்ளை, பிரியம்மா, வாங்க வாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பாப்பா எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா, பாப்பாவும் நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். சரிம்மா, உட்கார வேண்டியதானே, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு லவர்ஸ் டே இல்ல, அதனால வெளியே வந்தோம். சரி அப்படியே பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு போவோமேன்னு வந்தோம். இப்போ நாங்க படத்துக்கு போறோம் மாமா, 2 மணி ஷோக்கு போகணும். அப்படியே மாப்பிள்ளை, சரி சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்பா அப்பனா நாங்கள் கிளம்பட்டுமா? சரிம்மா, போயிட்டு வாங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வாரேன். வந்து வளகாப்பு பத்தி பேசணும்ல, 7வது மாசம் ஆரம்பிச்சிரும். வளகாப்பு போட்டுருவோமா? மாமா வளகாப்பு போட்டுட்டீங்கன்னா பிரியா இங்கே தான் இருப்பாளோ? ஆமா மாப்பிள்ளை, 7வது மாசம் இங்க வந்துட்டான்னா இங்க தான் இருக்கணும். பிறகு குழந்தை பெற்று அதுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு தான் அனுப்புவோம். 6 மாசமா? 6 மாசம் எப்படி நான் பிரியா விட்டுட்டு இருக்க? கார்த்தி, நான் என்ன ஃபாரின்கா போறேன்? பக்கத்து ஊர்ல தானே இருக்கேன். நீ வந்து எப்பனாலும் என்னைய பார்க்கலாம்ல. அதுவும் சரிதான். என்ன இருந்தாலும் நீ வீட்டில் இருந்த மாதிரி இருக்காதுல்ல, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஓடி வருவ. இப்போ யார் வருவா? அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்குமே, நீ இல்லாம எனக்கு போர் அடிக்கும். அப்போ நீங்கள் இங்கே வந்துருங்க. இங்கே வந்து இருந்துட்டு ராத்திரி தூங்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு போங்க. சரி மாமா, செய்யறது செஞ்சு தானே ஆகணும். வளகாப்பு என்னைக்கு போடணும்னு சொல்லுங்க, நாங்களும் ரெடியா இருக்கோம். வளகாப்பு உங்க வீட்டில் வச்சு தான் போடணும் மாப்பிள்ளை, இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி வச்சு போடணும். நம்ம பார்த்து பேசுவோம். அடுத்த வாரம் வாரேன் என்ன? சரி மாமா, அப்பா அம்மாட்ட நான் சொல்லிடுதே. சரி நீங்கள் கிளம்புங்க, படத்துக்கு நேரம் ஆயிரப்போகுது. சரிப்பா சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி பிள்ளைகளா, பார்த்து போங்க. மீனை பூரா தின்னுட்டேன்னு இன்னும் மஞ்சு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கா, எரிச்சலா இருக்கு. பிப்ரவரி 14 பூவோடு காத்திருப்பேன், வருவாயா வருவாயா வருவாயா, பனி வீசும் காலையிலே தேநீராய் வருவாயா, வெயில் வீசும் மாலையிலே ஐஸ்கிரீமாய் வருவாயா, காய்ச்சல் கொண்டு நான் தவிக்கையிலே ஒரு நர்ஸை போல நீ வருவாயா, சேர்த்து வைக்கும் என் சம்பளத்தை அடிச்செலவு செய்ய நீ வருவாயா, நீ சொல், சொல்லாமல் சொல். அட கடவுளே, இவன் என்ன பூவை நீட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வாரான். தனியா வேற இருக்கனே, சுத்தி யாரும் இல்லையே, பயமா இருக்கே. எப்பவும் அம்மு கூட வருவா, அதனால இவன் பார்த்து பல்ல பல்ல காட்டுவான். இன்னைக்கு அம்மு இல்லைன்னு பேச வந்துட்டான் போலயே. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. என்ன எதுக்குன்னு இங்க வந்து பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணனா? ரேகா, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னைய அண்ணங்க? என்னது, லவ் பண்ணுதியா? ஆமா ரேகா, தினம் உன் கூட அந்த அமாவாசை வரும்ல, இன்னைக்குதான் அது இல்ல. அமாவாசையா? என் ஃப்ரெண்ட பார்த்து அமாவாசைன்னு சொல்லுதே. ஆமா, உன் முன்னாடி யாரு நின்னாலும் அமாவாசை மாதிரி தான் தெரிவாங்க. நீ அவ்வளவு அழகு. விளங்கிரும். தினம் அவ உன் கூட இருக்கிறதுனாலதான் என்னால உன்கிட்ட பேச முடியல. இன்னைக்கு அவ இல்ல, அதான் தைரியமா வந்து பேசுதேன். இன்னைக்கு லவர்ஸ் டே இல்ல, ஹாப்பி லவர்ஸ் டே. இந்த பூவை வாங்கிக்கோ. ஐயோ, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நீ வேண்டான்ட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். அன்பே, இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம், நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். அட கடவுளே. ரெக்க கட்டி பறக்குதடி முருகேசன் சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில். ஏங்க பார்த்து
பார்த்து போங்க, ரோடு குண்டு குழியுமா இருக்கு, எங்களையாவது கொண்டு இறக்கிற போறீங்க. நாளை ஏரோப்ளேனே ஓட்டுவேன், இந்த சைக்கிள் ஓட்ட மாட்டேனா? ஏரோப்ளேன் என்னைக்கு ஓட்டுனீரு? நான் பார்த்ததே இல்லையே. நான் ஏரோப்ளேன் ஓட்டும் போது நீ தூங்கிட்ட, அதனால உனக்கு தெரியாது. அடடே பட்டு முருகேசா, 2 பேரும் ஜோடியா எங்கே கிளம்பிட்டீயே? 2 பேரும் பொருட்காட்சிக்கு போறோம். லவர்ஸ் டேக்கு வெளியே போறீங்களாக்கும்? ஆமா, இளம் தம்பதியர் போக வேண்டாமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. முருகேசா, பொருட்காட்சிக்கு போகிறதெல்லாம் சரிதான். ராட்டினத்துலலாம் எதுவும் ஏறிடாத. காலுகள் வலிக்கு கீழே விழுந்துட்டீங்கன்னா உயிர் போயிரும். சரியா? போனமா 2 டெல்லி அப்பளத்தை வாங்கி தின்னமா வந்தமான்னு இரு. நீ பயப்படாத மங்கம்மா, நான் ஸ்டீல் பாடி, எனக்கு ஒன்றும் ஆகாது. பட்டு அவனை ராட்டினத்தில் ஏறாமல் பார்த்துக்கொன்னே. நான் பார்த்துக்கிட்டதே மங்கம்மா. 2 பேரும் நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்க. பிரியாணி நல்லா இருக்கு ராணி. அதுதான் பிரியா வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா இருக்குன்னால சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னொடனே நம்மளுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கா. அலமேலுக்கு சாப்பிட என்ன இருக்கு? நம்ம சாப்பிட்டுட்டோம். அவளுக்கும் பிரியாணி கொடுத்துட்டேன். பிரியா 3 பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தா. அப்படியா? சரி சரி. சரிங்க, சாப்பிடுங்க. ராணி, உனக்கு ஏதாட்டு வேணுமா கேளு. எங்கேயாட்டு போகணுன்னா சொல்லு, நான் கூட்டு போகிறேன். வேண்டாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குனா போதும். சரி, சாப்பிட்டுட்டு தூங்கு. சாயந்தரமா குளிச்சுட்டு கோயிலுக்கு வேணா போயிட்டு வருவோம். ஆ சரிங்க, கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லையா? என்ன பெரிய வேலை? நம்ம பார்த்தாதான் வேலை. ஆரஞ்சு மண்டையனும் அந்த சிம்ரன் பிள்ளையும் வெளியே போயிட்டாங்க. அவன் கொக்கி குமாரும் அவன் பொண்டாட்டி கூட ஃபாரினுக்கு போயிட்டான். பிறகு நான் மட்டும்தான் கடந்து வேலை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுக்கிடுவோம். சரிங்க, அப்படின்னா சாயந்தரம் கோயிலுக்கு போக நான் ரெடி ஆயிருதே. விஜயும் நந்தினி எப்போ வருவாங்க? அதுங்க 2 வர ராத்திரி ஆயிரும்னு நினைக்கேன். சரி சரி, சின்ன பிள்ளைகளு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். சரி, வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சாப்பாடு சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க. மாலா, நான் வாங்கிட்டு வந்த சேலையா இது? சட்டை வேற கலரா இருக்கு. ஏங்க இன்னைக்கே சேலை வாங்கி இன்னைக்கே எப்படி சட்டையெல்லாம் தச்சு போட முடியும்? சட்டை மட்டும் பழசு, சேலை நீங்க வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்குமா? சரிங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுங்க. நெய்ச்சோறு, கறி குழம்பு, அது இதுன்னு வச்சு அசத்திட்டியே. ஏங்க எல்லாம் உங்களுக்காண்டி தான் செஞ்சேன். சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்குமாலா? சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசியில் ஸ்வீட் இருக்கு, அதையும் சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட் வச்சிருக்க? பிரெட் அல்வா செஞ்சேங்க, அது இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொண்டு வரேன். மர்மோளே, நீயும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம்ல. ஏத்தே, எனக்கு இப்போ பசிக்கலத்தே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறவாட்டி சாப்பிட்டுக்கிடுதே. சரி டி, உனக்கு எப்போ வேணுமோ சாப்பிடு. ஏங்க நான் கழுத்தில் போட்டிருக்கிற நகையை பார்த்தீங்களா? அத்தை கொடுத்தாங்க. எப்படினாலும் உனக்கு சேர வேண்டியதானே டி, அதான் உனக்கு இப்பவுமே கொடுத்துட்டேன். இந்த சேலையில் அழகா இருந்தேன், அதான் நகையை பூரம் போட்டு விட்டேன். எத்தே, அது எப்படி எனக்கு சேரும்? பங்குக்கு தான் மீனா இருக்கால்ல. இது அடுக்கு செயின் உனக்கு தான். சரியா? அவளுக்கு வேற ஒரு செயின் வச்சிருக்கேன், அதை கொடுத்துருதேன். இதை நீ வச்சுக்கோ. எத்தே, நீங்கள் போட்டுக்கோங்கத்தே, நான் என்னைக்காவது வேணும்னா வாங்கி போட்டுக்கிடுதே. இல்லை மருமோளே, என்னை விட உனக்கு தான் இது அழகா இருக்கு. உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு, நீயே வச்சுக்கோ. சரித்தே, ரொம்ப தேங்க்ஸு. மீனாவும் உங்க கூட சேர்ந்துட்டு நல்லா ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும்னு. குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ மட்டும் தனியா நிக்காளே. என்ன செய்யுங்க, எல்லாரும் குணமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. அது சரிதான், கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா. அவ மாற மாட்டாளே, அவ மாறவே மாட்டா. அவ மாறுவான்னு நினைச்சா நம்ம தான் முட்டாளு. ஏமா அப்படி சொல்லுதீங்க? இப்ப தான் குழந்தை பிறந்துட்டுல, இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா. தான் பணக்காரிங்கிற திமிரு யாருக்கு இருக்கோ அவ மாறவே மாட்டா. எப்பவும் அந்த திமிரில் தான் இருப்பா. நீங்க எதுக்கு பணக்கார பிள்ளைய பார்த்து தேடி அருணுக்கு கட்டி வச்சீங்க? அப்போ மாலை மேலே கோவமாகவும் வெறுப்பாகவும் இருந்தேன். வீட்டை விட்டு ஓடி வந்து உன்னை கட்டிக்கிட்டால, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டாலே, எங்கேருந்து ஓடி வந்தவளோன்னு சொல்லிட்டு இவ மேலே கொஞ்சம் கோவத்தில் இருந்தேன். அதனால இவளை விட ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு பணக்கார வீட்டு பிள்ளையா பார்த்து தேடி பிடிச்சி அவனுக்கு கட்டி வச்சேன். கடைசியில் அவள் இப்படி இருப்பான்னு யாரு கண்டா? ஏமா மாலை மேல நீங்க ஏமா கோவப்பட்டு வெறுப்பா இருந்தீங்க? அவ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா.
அதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேனே. கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது. இவன் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, வீட்டுக்காக என்னெல்லாம் செய்யுதான்னு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் மாமியார் மருமகளும் நல்லா ராசி ஆயிட்டோமே. குடும்பம்னா ஒற்றுமையா இருந்தாதாம்மா நல்லா இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் ஒரு நல்லது பொல்லதுக்கு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்மா. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது ஒன்று செய்தேன். மீனாவை எப்படியாவது மாற்ற பார்க்கேன். சரியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி துணியை போடுதோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுதோம், நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணுதேன். எம்மா, நீங்க லவர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு என்ன எதுக்குமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாம விட்டீங்க? நான் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? இல்லை, காலையில் அம்மா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன், அதனால உனக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க முடியல, அதுக்கு தான் லீவ் போட்டுட்டேன் இன்னைக்கு. இதுக்கெல்லாம் எவனாவது லீவ் போடுவானா? நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னு எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் தெரியுமா இன்னைக்கு? ஏல, லவர்ஸ் டேக்கு ஸ்கூலில் உனக்கு எதுக்கு ஜாலியாக இருக்கும்? 10th அக்காக்கெல்லாம் 12th அண்ணன் மாதிரி வந்து சாக்லேட்டு கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. எங்கிட்ட தான் கொடுத்து விட சொல்லுவாங்களா, நாங்கள் அதில் பாதி சாக்லேட்டை தின்றுவோம். அதுக்கு தான் போனால் ஜாலியாக இருக்கும்னு பார்த்தேன். இன்னைக்கு என்னை லீவ் போட்டு வீட்டில் உட்கார வச்சு என் நாளை பூரா வம்பாக்கிட்டீங்க. நெட்டம்மா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்கள் எதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீரு? எத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்கீரு தெரியுமா? இதோட கணக்கு பார்த்தா ஒரு 100 ட்ரெஸ்ஸுக்கு மேலே வாங்கி கொடுத்துட்டீரு. சாரி நெட்டம்மா, உனக்கு தங்கத்துல தான் ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தேன். வீட்டு லோன் வேற போய்கிட்டு இருக்கு, பாப்பா செலவு வீட்டு செலவு அது இதுன்னு வந்துருதா, அதனால தனியாக காசு கொஞ்சம் எடுத்து வைக்க முடியல. அதான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ஏன் பொக்கவாயா, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீரு? நான் என்னது கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தாரீரு. நான் கேட்காமலே எனக்கு தேவையானதெல்லாம் உளுந்து உளுந்து கவனிக்கீரு. ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, உடனே 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருதீரு. இத்தனை ட்ரெஸ்ஸு எதுக்கு எனக்கு? நான் என்ன இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு அலைய போகிறேன்? போடு நெட்டம்மா, தினமும் உனக்கு புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தாரேன், சரியா? நீங்கள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீரு. நானும் தான் நெட்டம்மா, நீ கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணணும் தெரியல. என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியே. நீ என்னை கிண்டல் அடித்தாலும் கேலி பண்ணாலும் என் மேலே நீ உயிராக இருக்க, எனக்கு அது நல்லா தெரியும் நெட்டம்மா. ஆமாம் பொக்கவாயா, என் உயிரே நீங்கள் தானே. சரி, சாப்பிட வேற ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாராமோ, துட்ட வீணா செலவழிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நெட்டம்மா, நான் பார்த்துக்கிடுதேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமு, நான் வேணா ஒரு வேலைக்கு போட்டா? சும்மா தானே இருக்கேன் நிறைய நேரத்தில், அந்த நேரத்தில் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நெட்டம்மா, நீ வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். இதில் கஷ்டம் என்ன இருக்குது? ஏதாவது ஈஸியாக செய்கிற மாதிரி ஏதாவது வேலை இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்க்கேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. வீட்டு லோனெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் நான் உதவி செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் நெட்டம்மா, உனக்கு தெரியாமையே சமாளிக்கணும்னு பார்க்கேன். ஏதாவது ஒன்று சொல்லி வாயில் உளறி விட்டுருதேன். வேண்டாம் வேண்டாம், நீ சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும். உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறோ? அப்படிலாம் நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. சரி, நான் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போவதான் செய்வேன். ஏன் இஷ்டம் அது, சரியா? அதுலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது. அது உன் இஷ்டம்தான், உன் இஷ்டத்துக்கு நீ என்னன்னாலும் செய். ஆனால் நீ கஷ்டப்பட்ட என்னால் தாங்க முடியாது. நான் எதுக்கு கஷ்டப்பட போகிறேன்? நான் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி நெட்டம்மா, உனக்கு என்ன தோணுதோ அது செய். சரி, வீட்டுக்கு போகுமா இல்லை வேற எங்கேயாவது போகுமா? போதும் போதும், ரொம்ப டயர்டாக இருக்குது, நல்லா நிறைய சுற்றியாச்சு, வீட்டை பார்த்து போவோம். மச்சான பாத்தீங்களா, மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ தேடி சொல்லு. என் மச்சான பாத்தீங்களா, என் மச்சான பாத்தீங்களா. ஐயோ, நேரம் ஆகுதே, இந்த மனுஷனை வேற காணுமே. திடீர்னு வருவாரு, லட்சுமி லட்சுமி நேரம் ஆயிட்டு வா போவும் பாரு. இவர் அவசரத்துக்கு பதறிக்கிட்டு நிற்பாரு. நான் தான் ரெடியாக தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவர் கிளம்பாம இருந்துக்கிட்டு என்னைய அவசரப்படுத்துவார். வந்துட்டாரு. ஏங்க வந்துட்டீங்களா? நான் கிளம்பிட்டேங்க. லட்சுமி, ஒரு காப்பி கொண்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன். சரிங்க, காப்பி கொண்டு வரேன், நீங்கள் உள்ளே போய் ரெடி ஆகுங்க. என்ன ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு? சரி, அவசரமாக போகிறாரு போல. எதுவும் ஆஃபீஸில் இருந்து ஃபோனுங்கன்னு வந்திருக்கும், அதை பார்த்துக்கிட்டே போகிறாரு. சரி, நம்ம காப்பியை கொடுப்போம், அதுக்குள்ளே இவர் ரெடி ஆயிடுவார். இருந்தாலும் இவர் வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லையே. சரி, இவர் இப்படியே சோவாடிக்கிட்டு வருவார், பிறகு நம்மளை அவசரப்படுத்துவார். நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஹாய் மேடம், காதலர் தினம் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சு? நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? உங்களுக்காண்டி தான் போட்டேன்.
ஏங்க இந்தாங்க காப்பி. காப்பியா? அங்க வச்சுட்டு போயேன். காப்பி வச்சுட்டு போகணுமா? நீங்க கிளம்பலையா? எங்க கிளம்பணும்? இப்போ தானே வந்திருக்கேன். ஏங்க என்னங்க போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு காதலர் தினம், 2 பேரும் வெளியே போகணும்ல. எதுக்கு வெளியே போகணும்? என்ன இப்படி கேட்கீங்க? வழக்கமா 2 பேரும் வெளியே போவோம், ஹோட்டல்ல சாப்பிடுவோம், படத்துக்கெல்லாம் போவோம்ல. அதே மாதிரி இந்த வருஷமும் போவோம்ல. இல்லம்மா, எனக்கு வேலை கிடக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. காலையில போன்ல ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருந்தீங்க. ஸ்டேட்டஸ் வச்சா உடனே வெளியே அலையணுமா? கல்யாணம் ஆகி 7 கழுத வயசு ஆகுது. இன்னும் என்ன காதலர் தினம் கொண்டாட வேண்டி கிடக்கு? போய் வேலையை பாரு போ. சரிங்க, இந்தாங்க காப்பியை குடிங்க. இனிமேல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இவ பேரை எடுத்து விட்டுட்டு வைக்கணும். தெரியாம வச்சு விட்டுருக்கேன். அவர் சொல்றதும் கரெக்டு தானே. கல்யாணம் ஆகி 7 கழுத வயசாகுது, பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டுங்க. இன்னும் காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு அலையணும்னு நினைச்சேன். எப்படி நான் தான் முட்டாத்தனம் பண்ணிட்டேன். அவர் வருஷம் வருஷம் செய்வார்ல, அந்த ஞாபகத்தில் தான் நான் போய் கேட்டுட்டேன். அவர் இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாரு, சாயந்தரம் என்னடானா இப்படி ஏசுதாரே. சரி பரவாயில்ல, எல்லா நாளையும் மாதிரி இது ஒரு நாளுன்னு நினச்சிக்கிடுதேன். இந்த நாளுக்கு ஒன்று நம்ம தனியாக கவனம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லா நாளும் போகுதில்ல, அதே மாதிரி இதுவும் போட்டும். நல்ல வேலை, ராத்திரி சாப்பாடு ஹோட்டலில் தானே சாப்பிட போகிறோம்னு நினச்சிட்டு மாவு அரைக்காமல் இருக்கலான்னு பார்த்தேன். ஏதோ ஒன்று தோணுச்சு, காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேன். அது இப்போ வசதியாக போச்சு, தோசையை சுட்டுக்கிடலாம். இருந்தாலும் ஏமாந்தது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. காலையிலேருந்து ஒரே ஆசையாக இருந்துச்சு. நேரத்துலேருந்து ஆசையாக கிடந்தேன் இவர் வெளியே கூட்டு போவாருன்னு. நானும் என்கிட்ட இன்னைக்கு காலையில் ஒரு 5000 ரூபா இருந்துச்சுல்ல, அதை வச்சு இவருக்கு ஏதாவது ஒன்று வெள்ளியில் ஒரு சின்னதாக வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த மனுஷன் கடைசியில் இப்படி பண்ணிட்டாரே. ஆசைப்பட்டது ஏன் தப்பு தான். மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அவர் வேலையில் ஏதாவது டென்ஷனாக வந்திருப்பாரு. நான் தான் போய் அவரை கஷ்டப்படுத்திட்டேன் போல. என்ன இந்த தாடிக்காரரு இன்னும் ஆளை காணும்? தினம் இந்த நேரத்துக்கு வந்துருவாரே. சரி வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ, இந்த மனுஷன் எப்போ வருவாருன்னு தெரியலையே. வேலை முடிஞ்சோடனே நேரம் வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குதாரு? சரி, எனக்கு gift வாங்கிட்டு வரேன் இருக்காருல்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகத்தானே செய்யும். வரட்டும் வரட்டும். வந்துட்டாரு. ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா வந்துட்டேன். இப்போ என்ன? ஏங்க அந்த gift எங்க? என்ன gift? ஏங்க அதான் லவர்ஸ் டேக்கு gift வாங்கி தாங்கன்னு கேட்டேன். என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னனே, அதை வாங்கிட்டு வந்தீங்களா? அது வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க எடுங்க பாப்போம். தங்கமா வைரமா? இந்தா எனக்கு பிடிச்ச gift. இது என்னது? ஊறுகாய் பாக்கெட் மாதிரி இருக்கு. ஆமா, ஊறுகாய் பாக்கெட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சைடிஸ்க்கு வச்சுக்கிடலாம்ல, அதுக்கு தான் வாங்கினேன். காதலர் தினத்துக்கு காஸ்ட்லியா ஒரு gift வாங்கி தருவேன்னு பார்த்தா ஊறுகாய் பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் காஸ்ட்லி தாண்டி. 1 ரூபா பாக்கெட்டு இல்லைன்ட்டான். 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஊறுகாய் வளைச்சு வாயில போட்டுக்கோ. இப்போ இது யார் கேட்டா உன்ட்ட? நானே காதலர் தினம் கொண்டாட ஒரு துவாலி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு காதலர் தினம் கேட்கான். காதலர் தினம் வந்துட்டா gift கேட்டுக்கிட்டு. எங்கடி ஓடுத? இங்க வா. என்னைய பார்த்து பயந்து ஓடிட்டா. இனிமே இந்த பக்கமே வரமாட்டா. கிஃப்ட்னு கேட்டுட்டு என்கிட்ட வந்துடாது. காலையில வீட்டை பெருக்க சொன்னா கருக்கல்ல வந்து வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்க. வீட்டை பெருக்க வரலடா, உன் மண்டை உடைக்க வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவே? அடியே மெண்டலு, எதுக்கு போட்டு என்னை எப்படி அடின்னு அடிக்க? உன்னை கொல்லாம விட்டனேன்னு சந்தோஷப்படு. கெட்டின பொண்டாட்டிங்க குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்து கொடுக்க துப்புல. 10 ரூபா ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த லட்சணத்துல காதலர் தினம் கொண்டாட ஒரு தோழி இல்லையே, கறி குழம்பு வைக்க கோழி இல்லையேன்னுகிட்டு இருக்கான். ஆளையும் மண்டையும் பாரு.